ஒரு ஆய்வாளர் சமூகத்தை ஆய்வு செய்கிறார். ஆய்வு செய்யும்போது அவர் சொல்கிறார், கடந்த 25 வருடங்களில் சமூக அமைப்பு எப்படி மாறி இருக்கிறது, சமூக அமைப்பில் என்ன விதமான மாற்றங்கள் நடந்திருக்கிறது என்று பார்க்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். உலகத்தை நாம் நேரடியான கண்களால் பார்ப்பது குறைந்து விட்டது. நமக்கும் உலகத்துக்கும் இடையில் ஒரு கண்ணாடி திரை வந்துவிட்டது. அது உங்களுடைய செல்போன் திரையாக இருக்கலாம், இல்லை லேப்டாப்போட திரையாக இருக்கலாம், இல்லை உங்கள் டிவியோட திரையாக இருக்கலாம். உலகத்தை நீங்கள் நேரடியாக பார்ப்பதற்கு முன்னால் ஒரு கண்ணாடி செருகப்பட்டு விட்டது. அது தொழில்நுட்ப வளர்ச்சியால் இருக்கலாம், விஞ்ஞான வளர்ச்சியால் இருக்கலாம், அதன் பின் பல அரசியல்கள் இருக்கலாம். நடக்கிற எதையுமே நீங்கள் உங்கள் எதையுமே பாதிக்காது. ஏனென்றால் உங்களுக்கு நடுவில் கண்ணாடி இருக்கிறது. உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் அதை கடந்து செல்வீர்கள். சாலையில் ஒரு அடிபட்டு விழுந்தால் பார்த்துட்டு உங்கள் செல்போனை பார்த்துட்டு கடந்து செல்வீர்கள். திரையரங்கில் ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தால் படத்தை பார்ப்பீர்கள், செல்போனை பார்ப்பீர்கள், கடந்து செல்வீர்கள். ஒரு பூங்காவில் ஒரு முதியவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். இதே சம்பவம் ஒரு 20 வருஷத்திற்கு 25 வருஷத்துக்கு முன்னால் நடந்திருந்தால் ஒரு 4-5 பேர் அருகில் போய், ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உடம்பு முடியலையா, இல்லை வீட்டில் யாராவது விட்டுட்டு போயிட்டாங்களா, என்ன பிரச்சனை, ஒரு 4 பேர் போய் கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மனநிலை, அவரை பார்த்து கொண்டே கடந்து செல்வார்கள், அல்லது செல்போனில் ஒரு ஃபோட்டோ எடுத்து சமூக ஊடகத்தில் அதை பற்றி எழுதுவார்கள். அப்போ எவ்வளவு அளவுக்கு நம்ம விலகி செல்கிறோம் என்பது, இந்த கண்ணாடி திரை என்பது மிக மோசமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால் அந்த ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், இந்த சமூகம் ஒரு விதமான நெகிழ்வுத்தன்மையை இழந்துவிட்டது. எதையும் பார்த்து நெகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மையை இழந்துவிட்டது, கோபத்தை இழந்துவிட்டது, ஒரு விதமான அறச்சீற்றத்தை இழந்துவிட்டது. எல்லாம் ஒட்டுமொத்தமாக எம்பத்தி என்கிற பரி உணர்வை அது இழந்துவிட்டது. இந்த சமூகம் என்பது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து இதில் நான் ஏதாவது பங்கெடுக்க முடியுமா, இதை பற்றி நான் ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா, அப்படி என்கிற விஷயத்திலிருந்து ஒதுங்கி அதை வேடிக்கை பார்த்து கடந்து செல்லக்கூடிய இடத்துக்கு அந்த மனப்பான்மை வந்துவிட்டது.